சாரதா வந்து சொன்னோனே காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? விஜய் எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு" சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து "இல்லடி, அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாம். அந்த குழந்தை வேற பாவம் கஷ்டப்படுறா. நீ கல்யாணம் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும்டி உன் வாழ்க்கை. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பின்னு" சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா. அதை கேட்டு காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லைம்மா. கல்யாணம் ஆனவருக்கு போய் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது இதெல்லாம் நல்லதாம்மா நீ பண்ணுறதெல்லாம்? அவங்க 2 பேரும் எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருமா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்படிப்பட்டவங்க வந்து சேர மாட்டாங்களாம்மா. ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "சொன்னா கேள்றி. எல்லாமே அவங்களுக்குள்ள முடிஞ்சு போச்சாண்டி. இப்போ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையாண்டி. நீ கல்யாணம் பண்ணிக்கோ காவேரி. சொன்னா கேளு காவேரின்னு" எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. காவேரி கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து விஜய் வந்து குழந்தைய காவேரியை கூட்டிகிட்டு வராரு. குழந்தைய பார்த்துட்டோன்னா காவேரிக்கு மனசு கஷ்டமாகுது. பாவம் இந்த குழந்தை அம்மா இல்லாமல் வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் விஜய் ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு விஜய் தான். அவர்கிட்ட தான் முதல்ல பேசணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து கேட்குறாங்க, "என்னடி முடிவு பண்ணியிருக்கேன்னு?" சொல்லிட்டு. "அம்மா அவரை வர சொல்லுமா, நான் அவர்கிட்ட பேசுகிறேன்" அப்படின்றாங்க. யார்கிட்ட? மாப்பிள்ளைக்கிட்டயா? மாப்பிள்ளையா? அம்மா இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே மாப்பிள்ளைன்ற? ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேனே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாரதா என்ன பண்ணுறாங்க, "சரிடி விஜய் தம்பி தானே, சரிடி நான் வர சொல்கிறேன் மா, அவரை நான் தனியாக மீட் பண்ணுறேம்மா. அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அவருக்கு சரியான பதில் சொன்னால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன், அப்படி இல்லைனா சம்மதிக்க மாட்டேன். உனக்கு சரியா?" அப்படின்றாங்க. "சரிடி" அப்படின்னானே. "சரிம்மா, இன்றைக்கி நான் அவரை மீட் பண்ணுறேன்" அப்படின்றாங்க. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே. வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய்கிட்ட பேசி எப்படியாவது வந்து மாப்பிள்ளைக்கிட்ட பேசி அனுப்பிச்சி விடுங்க காவேரிக்கிட்ட பேசுறதுக்கு. காவேரிக்கிட்ட எது சொன்னாலும் சரி சொல்லுங்கள், எப்படியாவது பார்த்துக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, "சரி நாங்கள்லாம் பேசுகிறோம் விஜய்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, அதுக்கப்புறம் வந்து சித்தி சித்தப்பா எல்லாரும் சொல்கிறாங்க. விஜய் வந்து, "என்னாச்சு? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க?" "எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா பேசிகிட்ருக்கேன்" அப்படின்னோடனே விஜய் ஒன்றும் புரியாமல் கேட்குறாரு. "என்ன சொல்கிறீங்க?" "இந்த மாதிரி நீ மறுபடியும் காவேரியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா. அவனுக்கு சந்தோஷம் தானே?" விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "யாரை கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க? காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை குணப்படுத்தி அவளை சரி பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. அதை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது தான் என்னோட வேலையா? என்னடா சொல்கிற? கல்யாணம் பண்ண எப்படி கஷ்டமாகும்? அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவள் யாருன்னே என்னை யாருன்னே அவளுக்கு தெரியாது. 3ஆம் மனுஷன் மாதிரி என்கிட்ட பழகுறா. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவளை கட்டாயப்படுத்தினா கல்யாணம் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாதா? பாவம், அவள் ஏற்கனவே வந்து ஞாபகம் மறத்தினா கஷ்டப்பட்டுருக்கா. இந்த டைமில் அவளை நான் கஷ்டப்படுத்த முடியாது. நீங்கள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் விஜய். "விஜய் சொன்னால் கேளுப்பா. இங்கே பாரு, காவேரி எப்படியாவது கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா குணப்படுத்திடலாம்ப்பா. உன் கூட இருந்தான்னா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி குணப்படுத்தலாம் விஜய். சொன்னால் புரிஞ்சுக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னே சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. "சரி விஜய், காவேரி கிட்டக்கா, சரி காவேரி என்ன சொன்னா இதுக்கு?" "காவேரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கா." "ஐயோ போச்சு, அவள் என்ன பேச போகிறானோ எனக்கு பயமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னோடனே, "கொஞ்சம் பேசுப்பா போய், எப்படியாவது காவேரி கிட்ட சம்மதம் வாங்கு" அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. "இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வர சொல்லியிருக்காப்பா கோயிலுக்கு. நீங்கள் போய் 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்காக வாங்க. எப்படியாவது காவேரி சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒழுங்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே விஜய்" அப்படின்னோடனே, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையே. ஆர்வக்கோளாறு வேறு நம்மளை கூப்பிட்ருக்கு. ஏற்கனவே ரொம்ப பேசுவாவ, இப்போ என்ன நடக்க போதோ அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போகிறாரு. விஜயும் காவேரியும் வந்து கோயிலில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அமைதியாக இருக்காங்க 2 பேருமே. அப்போது, "ஏதோ மிஸ் நீங்கள் பேசணும்னு சொன்னீங்களாமே" அப்படின்னு சொன்னோன்னே, "எதுவும் தெரியாது அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. ஐயோ கோவமாக வேறு இருக்காளே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. "எப்படி சார் நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? என்ன மேடம் ஒன்றும் புரியல நீங்கள் சொல்கிறதுன்னொன்னே." "ஒன்றும் புரியாது சார். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க, குழந்தைய பெற்றுப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிரச்சனையாகும், உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க, அப்படி தானே சார்?" அப்படின்றாங்க. என்ன என்ன மிஸ் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது. நீங்கள் எப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் கூட எப்படி வாழ்ந்தீங்க, எப்படிலாம் இருந்தீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி சார் இன்னொரு கல்யாணம் பண்ண உங்களுக்கு மனசு வருது?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை." "எனது சம்மந்தம் இல்லையா?" "ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க." "சரி, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக நான் ஒத்துக்க வேண்டியதாக போச்சு மிஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மிஸ்." "அப்போது என்னை கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி தானே?" "மிஸ் நான் அப்படி சொல்லலை மிஸ்." "அப்போ வேறு என்ன சொல்கிறீங்க?" அப்படி "மிஸ் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு பேசுகிறீங்க, என்ன முடிவு நீங்களே சொல்லிடுங்க மிஸ்." அப்படின்னோடனே, "சார் இங்கே பாருங்கள் சார், உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை." "ஐயோ ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆயிடுச்சே" அப்படின்னு விஜய் பார்க்குறாரு. "நான் வந்து அம்முக்காக தான் யோசிக்கிறேன்." "அப்படியா, சரிங்க மிஸ், உங்களுக்கு விருப்பம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ். நான் அதுக்காக சொல்லலை சார். உங்கள் ஒய்ஃபை நான் மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என் முடிவு." "மிஸ் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் மிஸ்." "சரி, எக்ஸ் ஒய்ஃபை கூட நான் மீட் பண்ணணும் சார், அதுக்கப்புறம் தான் சார் என்னோடய முடிவு." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்